ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் நவீன் ஆர்ட் ஸ்டுடியோ சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, காடோட தோத்தி ஃபேப்ரிக் பெயிண்டிங் தான் பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோல காடஸோடது பார்த்தோம். இந்த வீடியோல காடோடது பார்க்கலாம். இந்த டிசைன் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ட்ரேஸ் எடுத்துட்டு அவுட்லைன்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு. அவுட்லைன்ஸ் வந்து எந்த கலர் நம்ம கொடுக்க போறோமோ அதோட டார்க் கலர் வந்து அவுட்லைனா கொடுத்துக்கணும். பேஸ் கோடு கொடுத்துக்கலாம் ஒயிட்டு. ஃபுல்லாக பேஸ் கோட் கொடுத்து எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். என்டையர் பேட்டர்னும் கம்ப்ளீட் பண்ணாதான் நம்ம கலர் பேஸ் போக முடியும். நீட்டாக அந்த ஃபோல்டிங் சைடெல்லாம் அந்த கர்விங் லைன் எல்லாம் விட்டுட்டு நம்ம நல்லா பெயிண்ட் பண்ணிக்கலாம். அவுட்லைன் மேலே பெயிண்ட் பண்ணோம்னா நமக்கு அந்த ஷேடு கொடுக்க கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஒவ்வொரு அவுட்லைனுமே சாரி ஃபோல்டாக அந்த தோத்தி ஃபோல்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு ஷேடு கொடுக்குறப்ப தான் 3D லுக்கு கிடைக்கும். இந்த தோத்தியில் இந்த லைன்ஸ் எல்லாமே ஒரு நேரோவாக இருக்கிற மாதிரி தான் இருக்கு. பட் அப்படி இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுற மாதிரி இருக்கும். சின்ன சின்ன ஃபோல்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. கோல்டு கலர் கொடுத்தாலுமே நம்ம ஒயிட் பேஸ் கொடுத்து தான் நம்ம பண்ணணும். நான் வந்து கீழே லெக்ஸுக்கு வந்து ஆரஞ்சும் தைக்கு வந்து நான் ஒரு ப்ளூ ஷேடும் சூஸ் பண்ணியிருக்கேன். சென்ட்ரலில் ஒயிட்டும் லெமன் எல்லோவும் கொடுத்துருக்கேன். ப்ளூ சைடம் வந்து நம்ம கொஞ்சம் டார்க் கொடுத்து ஷேட் பண்ணிக்கலாம். ரொம்ப டார்க் ஷேட் கொடுக்காம இந்த லைன்ஸுக்கு மட்டும் அப்படியே டார்க் அப்படியே லைட்டாக கொடுத்துக்கணும். இதில் டார்க் அதிகமாக கொடுத்தோம்னா லைட் ஷேடே தெரியாது. ஏன்னா சின்ன சின்ன கர்விங் தான், கர்வ் லைன்ஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம். இதில் நம்ம டார்க் ஷேட் அதிகமாக கொடுத்தோம்னா ஃபுல்லாக என்டையர் டிசைனுமே வந்து கொலாப்ஸ் ஆகிடும். நம்ம ட்ரா பண்ண அந்த லைன் மட்டும் நம்ம டார்க் ஷேட் கொடுத்தா போதும், மைல்டாக கொடுத்தா போதும். டார்க் ஷேட் கொடுத்ததுக்கப்புறம் பாருங்க எப்படி இருக்குன்னு. ஆரஞ்சுக்கு நான் கிரிம்சன் ஆட் பண்ணி கொடுக்குறேன், ஷேடிங் கொடுக்குறேன். கிரிம்சனும் பர்ஷியன் ப்ளூவும் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த போர்ஷனுமே அப்படிதான், ரொம்ப டார்க் ஷேடு கொடுக்கக்கூடாது. நம்ம இந்த லைன்ஸ் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் போதும். ஃபோல்டிங் ஏரியா அழகாக தெரியும்.
2 பக்கமும் நம்ம லைன்ஸ் வந்து ஷேட் கொடுத்துக்கலாம், டார்க் ஷேட் கொடுத்துக்கலாம். ஸ்கின் கலர் வந்து நான் க்ரீனிஷ் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் ஒயிட்டும் லைட் க்ரீனும் நான் மிக்ஸ் பண்ணி கலர் கொடுத்துருக்கேன். நம்ம ஷேட் பண்ணிக்கலாம். ஷேடிங்க்கு நான் டார்க் க்ரீன் கொடுத்துருக்கேன். ஒரு மாதிரி க்ரீன் ஷேடு நல்லா அட்ராக்டிவா இருக்கு. இந்த தோத்தியோட அவுட்லேயர்ல நம்ம பர்ஷியன் ப்ளூவும் கிரிம்சனும் மிக்ஸ் பண்ணி லைன்ஸ் கொடுத்துக்கலாம். லைன்ஸும் ஒரு சின்ன சின்ன பேட்டர்னும் நம்ம ஆட் பண்றதுனால அந்த டிசைன் நல்லா யூனிக்யூவா நல்லா ஹைலைட் ஆகும். சென்டர் போர்ஷனுக்கு சேம் அதே காம்பினேஷன்ல காம்பவுண்ட்ல தான் நான் மிக்ஸ் பண்ணி அவுட்லைன் கொடுத்துருக்கேன். அது பாருங்க எவ்வளோ ஹைலைட்டடா தெரியுதுன்னு பாருங்க. உள்ள அப்படியே சாரி பேட்டர்ன் நம்ம அப்படியே ஒரு ஃபிளார் டிசைன்ல அப்படியே டாட் கொடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இருக்கும் அது பார்க்க. ரியலிஸ்டிக்கா ஃபீல் ஆகும். சாரியோட ஃபிளார் டிசைன் மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். பார்டர் எல்லாம் அப்படியே ஒரு கர்விங் லைன்ஸ் நான் கொடுத்துருக்கேன். இந்த கர்வ் லைன் கொடுக்குறப்ப நம்ம பார்டர் வந்து ஒரு ஒரிஜினல் ஃபீல் ஆகுது, லுக் ஆகுது. 3D அவுட்லைன் நம்ம யூஸ் பண்றதுக்கு பதிலாக இது மாதிரி நம்ம கொடுத்தோம்னா பெயிண்டிங்லேயே நம்ம கொடுத்தோம்னா இன்னும் நமக்கு ஒரு ஒரிஜினல் லுக் ரியாலிட்டிக்கா இருக்கு. ஒயிட் டாட்ஸ் ஆட் பண்ணி நான் ஒரு ஹிப் செயின் ஹேங்கிங் செயின் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கேன். ஒரு பேர்ல் செயின் தொங்குற மாதிரி ஹேங் பண்ணியிருக்க மாதிரி நான் பண்ணியிருக்கேன். இது பார்க்குறப்பவே நல்லா அட்டகாசமா இருந்ததுங்க. சூப்பரா வந்திருக்கு. டாட்ஸ் இப்படி கொடுத்துட்டோம். ஹேங்கிங் ஹிப் செயின் நல்லா வந்திருக்கு. ப்ளூ ஷேட்லயே அப்படி நம்ம ஒயிட்ல அப்படியே டாட்ஸ் வச்சு மேலும் அந்த சாரியை வந்து லுக்கை இனோவேட் பண்ணலாம். ரெண்டு பக்கமும் பார்டர் லைன் மாதிரி டாட்ஸ் கொடுத்தா சாரி டிஃப்ரெண்டா இருக்கு, லுக் நல்லா இருக்கு. எப்படி வேணாலும் நம்ம ஃப்ளவர்ஸ் கொடுத்துக்கலாம், டாட்ஸ் கொடுத்துக்கலாம், ஜிக்ஸாக் எப்படி வேணாலும் எதை எங்கெங்க அப்ளை பண்ணணுமோ எது அப்ளை பண்ணா நல்லா இருக்குமோ அதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம்.
அவுட்லைன்ஸ் கொடுத்து ஒன்ஸ் அகைன் நம்ம மறுபடியும் எதுக்கு லைட்டாக ஃபீல் ஆகுதோ அதுக்கெல்லாம் அவுட்லைன்ஸ் ஒன்ஸ் அகைன் கொடுத்துக்கலாம். மேலும் இது போன்ற வீடியோ உடனுக்குடனே கிடைக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.